நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, டேய் என்ன நடந்தாலும் சரி நான் நின்று அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பேச்சிலையும் வார்த்தையிலையும் சும்மா கலைக்கு வித்த காட்டுறாருங்க. என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவனை எப்படியாவது அடியோட அடிச்சு துரத்தணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாரு. அந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வர்றதோட மட்டும் இல்லாமல் ரேவதி இருந்து கரெக்டாக அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க. திடீர்னு எஸ்எஸ்கே வந்து ரேவதி கையை பிடிச்சி, ஏண்டி நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இருக்கேன், இப்போ மாட்டின பார்த்தியா, ஒழுங்கு மாதிரியா சொல்லு, நம்ம 2 பேருக்கு பிறந்த பையன் எங்கே, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், யாரனா இருக்காளா சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே இருக்கான், உன்னை அழிக்கிறதுக்கு அவன் தான் வருவான், உன்னை அழிக்கிறதுக்கு சரியான ஆள் அவன் தான், உன்னை அழிக்கிறதுக்கோசம் தான் அவன் காத்துன்னு இருக்கான், என்னவா என்ன எவனாலே அழிக்க முடியாது, நான் எஸ்எஸ்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கௌதம் காப்பாற்றலாமான்னு சொல்லிட்டு வராரு. உடனே நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்களே கையை ஒதுக்கி விட்டு அம்மானை போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என் கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, கௌதம் என்னோட புள்ளன்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா எஸ்எஸ்கே தான் அப்பான்னு சொல்லிட்டு கௌதம் எப்படி தாங்குவான், கௌதமால இந்த வலியை தாங்க முடியுமா, கௌதம் இந்த வலியை தாங்கவே முடியாது, கேவலம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் அழுந்து இதாயிருவானே, அவன் நூடுல்ஸ் ஆயிடுவானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கூணி கூறி கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. சரி ஓகே, நடந்துருச்சு, இந்த விஷயத்தை எப்படியோ தெரியாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே என்னது எஸ்எஸ்கே என்னோட அப்பாவா, ரேவதி அம்மா தான் என்னோட அம்மாவா, போய் இந்த எஸ்எஸ்கேவுக்கா நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போய் ஒரு பக்கம் நின்று இருக்காரு. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடியோடு என்னை வெறுத்துருவாங்களே, இது இலக்கியாவுக்கு தெரியுமா, ஐயோ கடவுளே இந்த இதை கேட்கவா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டு அந்த இடத்துல உடஞ்சி கீழே உக்காந்துடுறாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல உடஞ்சி உட்காந்தாலும் சரி ஓகே, எவ்வளவோ பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாத்தையும் நம்ம அடித்து தூக்கி தூரம் போட்டு நாம் வாழ்க்கையில் போயினே இருக்கோம், முன்னேற படிக்கட்டில் நாம் ஏறின்னு தான் போகணும், என்றைக்குமே யாருக்காம பயந்துன்னு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கால அவனை எதனா ஒன்று பண்ணணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தில் தீவிரமாக ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிளான் பண்ண போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கால அவனுக்கு கௌதம் தான் பையன்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா சும்மாவே இருக்க மாட்டான், சும்மாவே ஆடுன்னு ஆடுவான். இப்போ கௌதமை இன்னும் ஒழிச்சு கட்டணும்னு வெறிய ஆடுவான். கௌதம் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா கிட்ட போய் நான் தான் உங்கள் பையன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுமா, வாங்க என் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம். ஆனால் அப்படி தாங்க நடக்கல. ஏன்னா இவருக்கு இப்போதைக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் தான் ரேவதி அம்மாவோட பையன் சொல்லிட்டு எஸ்எஸ்கே தெரிய வந்தால் ரேவதி அம்மா உயிருக்கே ஆபத்து இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, இது எப்படியாவது நம்ம தடுக்கணும், இந்த பிரச்சனை எல்லாமே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணி தான் நம்மக்கிட்ட ரேவதி அம்மாவை கூட்டின்னு வரணும், இல்லை நம்ம அம்மான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கூட்டின்னு வந்தால் அடுத்த செகண்டே எஸ்எஸ்கே எதனா சதித்திட்டம் தீட்டு எதனா ஒரு பிரச்சனை மேலும் உருவாக்குவோம். இதை எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே இதுக்கு ஒரு வழி இல்லையா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.